100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதத்தில் 6 என்ற நபரால் நடக்கப் போகும் 3 மிக பெரும் சம்பவம். சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து கிரக மாற்ற கிரக பெயர்ச்சியை வைத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக பெயர்ச்சி இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். சுக்கிர பகவான் விருச்சகம் ராசிக்கும் புதன் பகவான் துலாம் ராசிக்கும் மாறுகின்றனர். செப்டம்பர் 10ஆம் தேதி. செப்டம்பர் 22ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசிக்குள்ளார நுழைகின்றார். செப்டம்பர் 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். செப்டம்பர் 30ஆம் தேதி புதன் பகவான் மீண்டும் விருச்சகம் ராசிக்கு மாறுகின்றார். இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காததை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுடைய வீட்டு கதவை தட்டப்போகின்றது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக மிக பெரும் முன்னேற்றம் உண்டாக போகின்றது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. என்னதான் நீங்கள் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் பெருசாக முன்னேற முடியலையே அப்படின்ற வருத்தம் உங்களுக்குள்ளார தினம் தினம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது. பண வருவாய் சிறப்பாக இருக்கப் போகின்றது. பணம் கையில் புரளப் போகின்றது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் தேடி வரப்போகின்றது. ஆகையால் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைச்சிடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கலையே, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஏன் உழைக்கிறோம்? இந்த பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் தான். ஆனால் அதுவே இல்லையே அப்படின்ற மாதிரி மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. ஒரு வேதனையில் இருந்திருப்பீங்க. மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க. அது அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கப் போகின்றது அப்படின்றது உறுதி. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்திலையும் இது நாள் வரைக்கும் தடைபட்டு போன காரியங்கள் எல்லாம் இனி தங்கு தடையின்றி நடக்கும். குடும்பத்தில் இனி எந்தவித தடங்களும் இல்லை அப்படின்ற நிலை தான் உங்களுக்கு இருக்க போகின்றது. உங்களுடைய குடும்பம் மிக பெரும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லப் போகின்றது. இனி ஏறு முகம்தானே தவிர இறங்கு முகமே கிடையாது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் தாய் தந்தையால் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. எப்பவுமே தாய் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்வார்கள் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இது நாள் வரைக்கும் நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்திருந்தீங்க அப்படின்னா இனி அந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. இனி பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையப் போகின்றது. சொத்து விவகாரம், வம்பு வழக்கு விவகாரம் இதெல்லாம் சாதகமாக முடியப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் அடியோட விலகிட்டோம். கணவன் மனைவி இடையே இனி பிரச்சனையே இல்லை. இனி சண்டை சச்சரவுகளே இல்லை. இனி சந்தேக புத்திகளே இல்லை அப்படின்ற நிலையும் உண்டாக போகின்றது. ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. யாருக்காகவும் பெருசாக அலட்டி கொள்ளாதீர்கள். நீங்கள் உண்டுன்னு உங்கள் வேலை உண்டுன்னு போங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அதே மாதிரி பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். இது நாள் வரைக்கும் நாம் சொல்கிறத கேட்கலையே, நம்ம பேச்சை மதிக்காமல் இப்படி போயிட்டு இருக்கே, என்றைக்கு தான் இது மதிக்குமோ, இல்லை இப்படியே போயிடுமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி பிள்ளைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதோடு மட்டுமல்ல, பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள் அப்படின்றது தான் 100% உண்மையான விஷயம். குடும்ப ரீதியாக உங்களை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யார் எப்படி எதிர்த்தாலும் பரவாயில்லை.
அந்த கவலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு குடும்ப ரீதியாக சிறப்பான பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும். சகோதர சகோதரிகள் உதவலையே, ஒரு பக்கபலமாக நிற்க மாட்றாங்களே, எப்பையும் எதிராகவே இருக்காங்களே, எதிராளி போல இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான வருத்தமும் இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி தங்கை அக்கா அப்படின்ட்டு எல்லோருமே உங்கள் பக்கம் உங்களுக்கு சாதகமாக நிற்க போகிறாங்க அப்படின்றத 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை. எந்த பிரச்சனை? கடன் பிரச்சனை. ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த பணப்பிரச்சனை தான் ரொம்ப ரொம்ப தொல்லையாக மாறும். பணப்பிரச்சனை ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லி தெரிய வைக்கணும், சொல்லி தான் புரிய வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. உங்கள் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்கும். பணத்துக்காக கஷ்டப்பட்ட அனுபவமும் பணம் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் வட்டி கட்டி மாளலையே என்று ரொம்ப வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. இனி இந்த செப்டம்பர் மாதத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும். 3ஆம் நபரின் உதவியோ அல்லது அரசாங்க ரீதியாக உங்களுக்கு கிடைக்கப் போகும் உதவியோ உங்களை மிக பெரும் அளவில் முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். கடன் தொல்லைகளெல்லாம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது நிச்சயம் அமையும் அப்படின்றது உறுதி. அடுத்ததாக உடல் ஆரோக்கியம். எல்லா வகைகள்லையும் சிறப்பான உடல் ஆரோக்கியம்தான் அமையும். அதாவது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கை கால் வலி, மூட்டு வலி, கண் வலி, காது வலி, மூக்கு வலி, வயிற்று வலி அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் வரும் தான் போகும் தான். இந்த செப்டம்பர் மாதத்தில் பெருசாக எந்த பாதிப்புகளும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ்வீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அடுத்து அதெல்லாம் சரி சாமி, எல்லா வகையிலையும் நன்மை உண்டாகணும்னு சொல்லிட்டீங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் சாதகமான பலன்தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த 3 மிக பெரும் சம்பவம் என்ன? 6 என்ற நபரால் அப்படி என்னதான் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எண் ஜோதிடம், எழுத்து ஜோதிடம் அப்படியெல்லாம் இருக்குது. அந்த எழுத்து ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சாதகமான அல்லது சாதகமற்ற நிலையை வைத்து பார்க்கும்போது ஆர் என்ற நபர், அது உங்களுடைய உறவினர் வகையிலையும் இருக்கலாம், நண்பர் வகையிலையும் இருக்கலாம், அல்லது மற்ற நபர் யாராக இருந்தாலும் ஆர் என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்று பேச போக அவங்க ஒன்று புரிந்து கொண்டு இப்படியாக சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் அந்த நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா 3 விஷயங்களில் நிச்சயமாக பிரச்சனை வரலாம். ஒன்று, நீங்கள் நகை தொடர்பான விஷயங்களில் அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த வகையில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கின்றது. 2ஆவதாக பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது பணத்தை வாங்கி கொடுப்பது, இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுவது, பணம் தொடர்பாக இந்த மாதிரியான விஷயங்களை அந்த நபர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அந்த பக்கம்லாம் போயிடாதீங்க, பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ள நேரிடலாம். 2 விஷயம் மச்சா. 3ஆவதாக நடக்க போக மிக பெரும் சம்பவம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சாதாரண விஷயம்தான். நாம் இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க போய் கூட அதை அவங்க தவறாக புரிந்து கொள்ளலாம். இல்லை நீ என்ன என்கிட்ட கேட்குறது அப்படின்ற மாதிரி வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு கைகலப்பாக கூட மாறலாம். அப்படின்றதுனால இந்த 3 விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அந்த நபர்களிடம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக பிரச்சனையெல்லாம் இருக்காது. பெருசாக அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்றலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. பல நன்மைகள் உங்கள் பின்னாடி தானாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புத காலகட்டமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கின்றதே தவிர உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த காலகட்டத்தில் கிட்ட வரமாட்டாங்க. எதிரிகளும் இல்லை, துரோகிகளும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கும். சின்ன சின்ன வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது சின்ன வாய்ப்பு தானே, இதன் மூலமாக என்ன ஆகிட போகுது, நாம் என்ன கோடீஸ்வரன் ஆகிட போகிறோம் இதில் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம், ஒரு தாட் உங்களுடைய மனதில் வந்து செல்லும். அதுதான் உங்களுடைய மிக பெரும் மைனஸே. அந்த சின்ன வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா
இந்த செப்டம்பர் மாதத்தில் ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்ட யோகத்தையும் பார்ப்பீங்க. அடுத்த 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு கூட யோகம், ராஜ யோகம், சொத்து யோகம் உண்டாகும். ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. அப்படின்றதுனால பயன்படுத்தி கொள்ளுங்க. சிறப்பான வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அமையும் அப்படின்றது உறுதி.